IMU செட் அப்ளிகேஷன் எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ கூகுளில் IMU செட் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்க. பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டின்னு வரும். அதை கிளிக் பண்ணுங்க. கோ டு ஹோம் பேஜ் கொடுங்க. கொடுத்தீங்கன்னா IMU அட்மிஷன்ஸ் 2026 2027 அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் IMU செட் 2026 ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் எக்ஸ்ப்ளோரேஷன் கொடுத்துருங்க. செட் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி காட்டுது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ வந்து மொத்தம் 5 ஸ்டெப் ப்ராசஸ். பேஸ் டீடைல்ஸ் கிளிக் பண்ணுங்க. நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் போயிடலாம். ஸோ இதில் கிளிக் பண்ண வேண்டியது நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி டிக் மார்க் கொடுத்துட்டு ஸோ இது ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிக் பாட்டுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இதை டிக் கொடுத்துட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் கொடுத்துருங்க. அப்ளிகேஷன் ஃபார் செட் ப்ரோக்ராமில் வந்து UG டெக்னிக்கல் கோர்சஸ் பிடெக் பிஎஸ்எஸ் இது வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸு இதெல்லாம் ஒரு பாடமாக எடுத்து படிக்கிறவங்களும் இது அப்ளை பண்ண முடியும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் வந்து 10th certificate எப்படி இருக்கோ அந்த மாதிரி கொடுங்க. ஸோ இனிஷியல் லாஸ்டாக கொடுங்க. நேஷனாலிட்டி இந்தியன். ஜெண்டர் ரெஸ்பெக்டிவ் ஜெண்டரை ஃபில் பண்ணுங்க. கம்யூனிட்டி ஜென்ரல் EWS OBC SC ST. ஸோ கரெக்டாக என்ன கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பேஸ் பண்ணி கொடுத்துருங்க. பிசிக்கலி சேலஞ்சில் இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து நோ தான் இருக்கணும். ஃபிசிக்கலி சேலஞ்சில் வந்து நோவாக இருக்கணும். டேட் ஆஃப் பர்த் ஸோ மொபைல் நம்பர் இமெயில் ஐடி. ஸோ இது வந்து காலேஜ் ஜாயின் பண்ற வரைக்கும் அக்சஸ் இருக்கக்கூடிய நம்பரா இதை கொடுங்க. ஸோ ப்ரொசீட் ஃபார் ஆத்தென்டிகேஷன் கொடுத்துருங்க. கமிட் அண்ட் ரெஜிஸ்டர் கொடுங்க. நெக்ஸ்ட் OTP மொபைல்லையும் ஜென்ரேட் ஆகிருக்கும், அதே மாதிரி இமெயிலே ஜென்ரேட் ஆகிருக்கும். ரெண்டுத்தையும் என்டர் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் OTP என்டர் பண்ண பிறகு வெரிஃபை மொபைல் கொடுத்துருங்க. ஒன்னா தான் வெரிஃபை பண்ண முடியும். வெரிஃபை இமெயில் கொடுத்துருங்க. ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் வந்திருக்கணும் இந்த மாதிரி. ஸோ ப்ரொசீட் டு கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருங்க. ஸோ ஃபாதர்ஸ் நேம் என்டர் பண்ணிடுங்க. மதர்ஸ் நேம் என்டர் பண்ணிடுங்க. ஸோ ஏதோ 10th certificate எப்படி இருக்கோ அதே மாதிரி கொடுத்தா போதும். ஸோ கார்டியன்ஸ் நேம் கம்பல்சரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபாதர் நேமே கார்டியன் நேமா போட்டுருங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ கார்டியனோட போன அப்பா ஃபோன் நம்பர் மென்ஷன் பண்ணுங்க. NCC இருந்தால் எஸ் கொடுங்க, NCC இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஃபோட்டோ டாக்குமெண்ட் யூஸ்வலாக ஆதார் தான் நீங்கள் கொடுப்பீங்க. ஸோ ஆதார்னா என்ன வரும்னு பார்த்துக்கோங்க. ஆதாரோட லாஸ்ட் 4 digit மட்டும் என்டர் பண்ணுங்க. ரிலிஜன் என்னவோ அதை கொடுத்துருங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் என்னவோ அதை கொடுத்துருங்க. ஸோ அன்மேரிடு தான் கொஞ்சம் அப்ளை பண்ணுறது கொஞ்சம் ஈஸி, அதை கொடுத்துருங்க. ஸோ மதர் டங் என்ன மொழி அவர் பேசுவாருன்றதை கொடுத்துருங்க. ஸோ பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன், பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம், ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை பேஸ் பண்ணி கொடுங்க. ஸோ எனி ஸ்பெஷல் ஸ்டேட்னா மலைப்பாங்கான பிரதேசங்கள் இல்லைன்னா கடல் சார்ந்து ஐலாண்ட்ஸாக இருந்ததுன்னா அதெல்லாம் ஸ்பெஷல் ஸ்டேட்டில் வரும். அந்த மாதிரி இருந்தால் ஸ்பெஷல் ப்ரிஃபரன்ஸ் உண்டு. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நோ தான். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்டிருக்கிறது எஸ் கொடுத்துருங்க. பாஸ்போர்ட் இருந்தால் எஸ், யூஸ்வலாக பாஸ்போர்ட் இருக்காது, நோ கொடுத்துருங்க.
ஸோ how do you know about IMU அப்படின்னு சொல்லும் போது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருங்க. undertake to submit admission வந்து எஸ் கொடுங்க. are you native of லக்ஷதீப் and belong to ST and you are both parents are born there. அதாவது அந்தமான் நிக்கோபார்லயோ லக்ஷதீப்லயோ இருந்து அதே மாதிரி அவங்க எஸ்டியாவும் இருந்தாங்கன்னா எஸ் கொடுக்கணும். இதுக்கு நோ கொடுத்தா போதும். பிளேஸ் ஆஃப் ரெசிடென்ஸ் வந்து வில்லேஜ்னா ரூரல், டவுன்னா அர்பன். அப்புறம் ஆதார்ல இருக்க அட்ரஸே மென்ஷன் பண்ணிடுங்க தப்புல. ஸோ பெர்மனன்ட் அட்ரஸும் கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸும் சேமா இருக்கும். ரெண்டுமே டிக் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ப்ரிஃபரன்ஸ் 1 கேட்கும். எக்ஸாமினேஷனோட ஸ்டேட் ப்ரிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு கொடுங்க. நெக்ஸ்ட் ஆந்திர பிரதேஷ். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து புதுச்சேரி கொடுங்க. புதுச்சேரி. மூணாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து கேரளா கொடுங்க. நாலாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ் கொடுங்க. இல்லைன்னா கர்நாடகா கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அடுத்து ஆந்திரா கொடுக்கலாம். அடுத்து தெலங்கானா. அப்புறம் ஒடிஷா. லாஸ்டா மத்திய பிரதேஷ் கொடுங்க. 10th குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. பாஸ்டு எந்த போர்டில் பாஸ் பண்ணீங்கன்றது கொடுங்க. தமிழ்நாடா இருந்தா தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ் 10th. ஸ்கூல் நேம், குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் ஸ்டேட் தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் கரெக்டாக கொடுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல படிச்சு 10th பாஸ் பண்ணாங்களோ அதை கொடுங்க. இயர் ஆஃப் பாசிங் வந்து 2024. ரோல் நம்பர் தெரிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா ஒண்ணு கொடுக்க வேண்டியது இல்லை. ஸோ கோவிட் டைம்ல மார்க் இல்லாம பாஸ் பண்ணாருன்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. அதிகபட்சம் இங்கிலீஷ்ல 100 மார்க்கு, 100க்கு 60 எடுத்து இருந்தாருன்னா அப்ளைண்ட் மார்க்ஸ்ல 60 கொடுத்துருங்க. அதே மாதிரி 10வதுல மொத்தம் 500 மார்க்குக்கான தேர்வு அப்படின்னா 500. அது அவர் 400 மதிப்பெண் பெற்றிருந்தாலும் 400 கொடுத்து அப்ளை பண்ணிடுங்க. ரிசல்ட் வந்து ரிசல்ட் அவைட்டட் கொடுங்க. 12th நேம் ஆஃப் த போர்டு ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு போர்ட் ஆஃப் ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன்ஸ். ஸ்கூல் நேம் கொடுத்துருங்க. ஸோ நம்ம இன்னும் ரிசல்ட் வராததுனால இது கிளிக் கொடுக்க வேண்டியது தேவையில்லை. ஸோ இது வந்து நோ கொடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டார் கொடுக்கல, இருந்தாலும் இதெல்லாம் மேண்டேட்டரி கேட்குறாங்க. ரோல் நம்பர் 10th ரோல் நம்பர் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் குவாலிஃபைங் ஸ்டேட் 12th எக்ஸாம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் எக்ஸாமினேஷன் டிஸ்ட்ரிக்ட், இயர் ஆஃப் பாசிங் 2026 கொடுத்துட்டு ரோல் நம்பர், இப்போ எக்ஸாம் எழுதிட்டு இருக்கிறாங்க, அந்த ரோல் நம்பர் வந்திருக்கும், அந்த நம்பர் மென்ஷன் பண்ணிடுங்க. நோ கொடுத்துட்டு
சேவ் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ கன்ஃபார்ம் அண்ட் ப்ளீஸ் சப்மிட் கொடுத்துடணும். கேண்டிடேட் ஃபோட்டோ, சிங்க் ஃபோட்டோ கொடுக்கணும். ஸோ இமேஜ் வந்து ஜேபிஜியா தான் இருக்கணும். ஸோ ஃபோட்டோ அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சைன் கொடுத்துருங்க. ஸோ சைன் தான் அப்லோட் பண்ணணும். நான் மாற்றி அப்லோட் பண்ணியிருக்கேன் டெம்பரவரின்றதுனால. நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிடுங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு ஜேபிஜி, ஜேபேக், பிடிஎஃப் மூணுத்துல எது வேணா இருக்கலாம். ஸோ லாக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் அப்ளிகேஷன் லாகின் ரூபா போயிட்டு கொடுத்துடலாம். ஸோ உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்திருக்கும் அப்ளிகேஷன் நம்பர். டென்த் மார்க் ஷீட்டையும் அப்லோட் பண்ணணும். இது கொடுத்து ரிவ்யூ அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தா போதும். ஸோ அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். இதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணால் மட்டும் கம்ப்ளீட் ப்ரொசீஜர் முடிஞ்சிடும். இவ்வளோதான். தெரியும் பண்ணால் போதும்.